ப்ரோ படம் மாசா இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூர்யா கம்பேக்னே சொல்லலாம். ஃபுல்லாக மாசாக இருந்துச்சு ப்ரோ. நிற்கவே இல்லை, தெறிக்க விட்றானுங்க. எடிட் என்ன, ஆக்ஷன் என்ன, கலர் என்ன, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. மஜா. சூப்பர்ண்ணா. படம் மாசனா. ஆர்ஜே பாலாஜி சூப்பராக பண்ணிட்டாருண்ணா. வேற லெவல் படம். ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவல். வேற மாதிரி சொல்ல வார்த்தையா. சூப்பர்ண்ணா. ஜஸ்ட் காட் திங்ஸ். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கா? சூப்பர் படம். படம் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கா? இல்ல மூவி நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குதல. இது சூர்யா கம்பேக் படம். படம் கருப்பு இல்ல நெருப்பு. உண்மையாவே ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டாரு. ரொம்ப என்ன சொல்றது தெரியல. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது. தலைவர் சூப்பராக மாட்டிட்டாப்புல. பழைய சூர்யாவுடைய எல்லாமே உள்ளே வந்திருக்கு படத்தில். ஸோ ரொம்ப சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டு. சூப்பராக ஆர்ஜிபி பண்ணியிருக்காங்க. நாங்கள் பயந்தே இருந்தோம், நேற்று வேறு படம் வரல, வருமா வராதான்னு பார்த்து புக் பண்ணி இப்போ ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கோம். செம்மையாக மாட்டிட்டாங்க. உள்ள நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. சூர்யா ஃபேன்ஸ்க்கு பக்காவாக ட்ரீட்டு. ஃபேமிலியாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாயபிங்கரும் வந்து சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. மாசா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூர்யா சாருடைய பழைய கமர்ஷியல் படம் பார்த்தா மாதிரி இருக்கு. எல்லாரும் போய் தேட்டரில் வந்து பாருங்க. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ. எல்லா தேட்டரில் வந்து பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஆக்டிங்ல எப்படி இருக்கு சூர்யா சார்? நல்லா இருக்கு. படம் ஒன் டைம் வாட்ச் பண்ண நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸாக நல்லா இருக்கு. கருப்பு படம் பார்த்துட்டு வரேன். கருப்பு எனக்கு படத்தில் என்னன்னா, நம்ம ஒரு சூர்யாவோட ரோல் ரொம்ப ஒரு புதிய ரோல் மாதிரி இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல். ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு சூர்யா அதை புதுட்டான்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யா வந்து ஃப்ரேமுக்கே வரல. சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாத்திரம் தான் காமிச்சிட்டு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ரேம்குள்ளே வர்றாரு. அவர் கடவுளுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்கா? ரொம்ப நேரம் வேணாம். சூப்பராக இருக்கா? இந்த படம் எனக்கு என்னென்னா ரொம்ப அந்த ஒரு பாஷா ஃபீல் வந்து வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு சூர்யா ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரி இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. மற்றபடி படம் கொஞ்சம் லேகாக தான் இருக்குது. நான் படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது. அது மட்டும் தான். நடுவில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் லேகாக இருக்குது. இதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் மிரட்டி விட்ருக்காங்க. நிறையா கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது படம். எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் தான். அதனால் எல்லோரும் வந்து பாருங்கன்னு தான் என் சைட்லேருந்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. சாயபி சங்கரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. வழக்கமான ஆர்ஜே பாலாஜியோட படமாக இருந்து சூர்யாவோட ஸ்டைலில் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு அந்த கோட்டோட ட்ராமா, செகண்ட் ஹாஃபில் சூர்யாவோட மாசியம் வச்சு வில்லன் வந்துட்டு மெயின் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜியோட வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆனால் இல்லை பண்ணியிருக்காங்க. அதை டெஸ்ட்டு கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது. காந்தார மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த கோட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வரும். அது கிளைமேக்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க காந்தார மாதிரி. பார்த்தீங்கன்னா ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் ஆகும். கம்பேக் படம் தான். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். அது எப்படி ப்ரொடக்ஷன் சைடில் எப்படின்னு தெரியல. அதான் படம் நேற்றே ரிலீஸ் ஆக வேண்டியது. ப்ரொடக்ஷன் சைடில் எந்த விஷயம் நேற்று இருக்கல. திருப்தி பண்ணியிருக்கா? ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தான். படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா ரொம்ப டிசப்பாயிண்டட். ஏன்னா நேற்று வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து எமோஷனலாக ஆகிட்டார். படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு ரோஹினி தேட்டரில் புக் பண்ண. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஷோ கேன்சல் ஆகிடுச்சு. இன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே பண்ணியிருக்கு. ஓகேன்னு சொல்லுவேன். பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். டேரக்ஷன் நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா மூக்குத்தி அம்மன்லேருந்து அந்த எல்கேஜியில் தான் பொலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டு நடிச்சாரு. அது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாஸ்டரை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூர்யாவோட ஒரு சின்ன கம்பேக்னு சொல்லலாம். முழு கம்பேக்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் சூப்பராக ஃபயராக போகுது. ஒரு 2 கெட்டப்பில் வந்திருக்காரு சூர்யா. அந்த ஓல்டு மேன் கெட்டப் ஒன்று, அந்த கம்பேக் கொடுத்துட்டு ஒன்று வந்திருக்காரு. என்ன சொல்கிறது, எமோஷனலியோ அந்த ஜஸ்டிஸ், அதான் நியாயம் ஜெயிக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோடைய ஒரு கதையை மைய கருத்தாக வச்சுட்டு எடுத்துருக்காங்க. ஆமாம், ஸோ எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கருப்பறைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். சிஜிஐ வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் இன்னொருத்தருக்கு வந்து கிரெடிட் நான் கொடுக்கணும்னா சாய் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து பேன் இந்தியா லெவல் போயிட்டாரு. டியூட்டில் ஆரம்பிச்சார். இப்போ பென்சிலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ராகவா லாரன்ஸ் போனால் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துட்டு வர்றாரு. இவர் வந்து அனிருத்துக்கு அடுத்தபடியாக ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ராக்கிங் ஸ்டாராக வருவார் ஃபியூச்சரில். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் சாய் அப்படின்ட்டு. ஓகே, செம்ம படம். ஓஜி சூர்யா இஸ் பேக்குன்னு சொல்லலாம். மனுஷன் அப்படியே இதை பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்து கமர்ஷியல் படம் பண்ணால் நல்லா இருப்பார். மறுபடியும் எவனாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு இழுத்து விட்டானா அவ்வளோதான்.
நிஜமாகவே ஒரு ட்ரிபியூட் படமாக தான் நான் பார்க்குறேன் சூர்யா சாருக்கு. அவரோட பழைய படங்களாக இருக்கட்டும், மற்ற ஸ்டார்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கொடுத்த அந்த கிரெடிட்டாக இருக்கட்டும் பயங்கரமாக இருந்தது. லாஜிக் மட்டும் பார்க்காம எதையும் தூக்கி வச்சுக்கிட்டு இது எப்படி இது பாசிபிள்னா யோசிக்காமல் முழுக்க படத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னிங் படம்.